இப்போ ஒரு பேட்மிண்டன் அத்லெட்டுக்கு வந்து ஒரு இன்ஜுரி நடக்குதுன்னா அந்த இன்ஜுரி கழிச்சு திருப்பி பேக் டு த கேம் வரும்போது அவங்களுக்கு வந்து ஆப்வியஸா மசில்ஸ் எல்லாம் வந்து வீக்கா இருக்கும். அதுக்கு தான் ஒரு ஃபிட்னஸ் கோச்சஸ் வந்து தேவைன்றது. ஒரு ஃபிட்னஸ் கோச்சஸ் தான் தெரியும் இந்த மாதிரி இன்ஜுரிஸ்க்கு வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் ஒர்க் அவுட் தரணும் அண்ட் இந்த மாதிரி லோட் மேனேஜ்மெண்ட் தரணும். அப்பதான் அவனுக்கு வந்து அவங்க கேமுக்கும் அஃபெக்ட் ஆகாது, அவனோட மசில் குரோத்துக்கும் வந்து நல்லா இருக்கும் சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தான் சொன்னேன் ஃபிட்னஸ் கோச்சை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ பேட்மிண்டனுக்கு ஸோ நான் அதுக்குன்னு வந்து நான் பேட்மிண்டன் கோச்சஸ் வந்து ரொம்ப தப்பு, பேட்மிண்டன் கோச்சஸ் சொல்றதும் தப்பு அப்படிலாம் நான் சொல்லல. இப்போ நீங்க ஒரு இந்த கேம் வந்து ப்ரொஃபஷனலா ஆறீங்க இல்ல ப்ரொஃபஷனலா நீங்க உங்க கெரியரே நீங்க எடுத்துன்னு போறீங்கன்னா உங்களுக்கு பேட்மிண்டன் கோச்சஸும் தேவை, உங்க ஃபிட்னஸ் கோச்சஸும் தேவை. இப்போ உங்க கேம் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்போர்ட் மூவ்மெண்ட்ஸ் ஆர் ட்ரில்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு பேட்மிண்டன் கோச்சஸ் தேவை. அதே உங்களுக்கு இன்ஜுரி ப்ரிவென்ட், மசில் growth ஆர் வெயிட் லாஸ், வெயிட் கெயின், இந்த மாதிரி ஃபிட்னஸ்க்கு வெர்டிகல் ஜம்ப், ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குலாம் வந்து ஒரு ஃபிட்னஸ் கோச் வந்து தேவை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இது ரெண்டு கோச்சஸும் கம்பைன்டா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் பெனிஃபிட் அண்ட் உங்களுக்கு வந்து உங்க கேமும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க இது ப்ரொஃபஷனலா போறீங்க, கெரியரா நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க பேட்மிண்டனுக்கு ஒரு நல்ல பேட்மிண்டன் கோச்சஸ் சூஸ் பண்றது அண்ட் ஃபிட்னஸ்க்கும் வந்து தயவு செஞ்சு ஒரு நல்ல ஃபிட்னஸ் கோச் வந்து சூஸ் பண்றது தான் என்னோட சஜஷன். ஸோ நான் சொல்ல வந்து என்னன்னா உங்க இன்ஜுரிஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரிவென்ட் பண்றதுக்குலாம் வந்து நான் ஐடியாஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிட்னஸ் கோச் கிட்ட போங்க. ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ